வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வானத்தை பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது, ஒரு மேகம் கூட இல்லாமல். காலையில் வெயில் சுரீர்னு அடிக்குது. ஓகே, எந்திரிச்சாச்சு, பாய் எடுத்தாச்சு, தலைக்காணி எடுத்தாச்சு, மேலே துணியெல்லாம் துணி போட்டு காய வச்சாச்சு. துணி வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டு ஃபேன் போட்டு விட்டுறது. இந்த வெயிலில் வந்து சில சமயம் மறந்துடும், மழை நனைஞ்சி வெயில் நனைஞ்சி நஷ்டம் சுட்டு இங்கே போட்டது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எங்கள் அப்பா இருப்போ எங்கள் போட்டால் திட்டுவார், தலையடிதுன்னு கேட்பார். இந்த கடை தான் பத்து இருந்தார், போய் சேர்ந்துட்டார், நல்லா சாப்பிட்டாரு. நான் வரேன் பேசி சாப்பிட வைக்க. நான் வரேன். நீ என்ன கிழமை? சனிக்கிழமை என்ன பண்ணோம்? பேஸ்ட் இப்போ வைக்காத, ஷேவ் பண்ணிட்டு வைக்கிறேன். நாங்கள் வை, அங்கே வை. அப்போடக்கன் பேஸ்ட்டு இது கொட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோ. இந்த ஒரு பேச்சுனாச்சும் கேளு. எந்த பேச்சையும் கேட்கறதில்ல இப்போல்லாம், இல்லை அப்படி தானே? டூக்காவா? டூக்காண்ணா சரி. சேவிங் செட் எங்க? ஏன் இங்கே திருந்துச்சா? என்னவா? எவ்வளோண்ணா? கை வலிக்குதா? எனக்கு கை வலி. ஓ சரி, ஓகே. சாய்ரா, லென்த் வீடியோ கேட்டிங்க இல்லையா? சரி, லென்த் வீடியோ போடலான்ட்டு தான். அம்மா சாய்ராமா, இந்த என்னது இது? நாடு ஊற்று. எல்லாம் எனக்கு தெரியும் ஊற்று. அங்கே எடுத்து வைக்கணும் எல்லாம். எங்கள் அப்பா வந்து வேலை வாங்கினே இருப்பார், இவனும் அதே மாதிரி வேலை வாங்கினே இருக்கான். அதை பண்ணு, இதை பண்ணுன்ட்டு. சரி, கொஞ்சம் பின்னாடி போய் ஷேவ் பண்ணும். இன்னைக்கு என்ன கிழமை சொல்லு? டேட்டு 6 இன்னைக்கு 14 சரி. அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா அப்பா அம்மா நாளைக்கு எப்போ ஆரம்பிச்சிட்டான் பாய்வன். ஆரம்பிச்சிட்டா நான் அங்கே வச்சிடறேன், ஃபேன் கொஞ்சம் போடுவேன். சரி, கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்போ. நீ சொல்லி போனால் சேவ் பண்ணது வாட்டமாக இருக்கு எனக்கு. சரி. நான் அங்கே வச்ச அப்புறம் அப்பா அம்மா நல்லா இருக்கான்னு கேட்குறியா? சரி, அங்கே வச்சிடுறேன் கேமராவை. எதுக்கு சப்போர்ட் வைக்கலாம்? என்னவன் டும் குடி. அதாவது சூரிக்கு வந்து நிம்மதியாக உட்காரனா, ஒன்று இந்த யூரின் பேக்கு, இன்னொன்று இந்த ஸ்டூல் யூரின் பேக்னா டொபுக்குன்னு ஊந்துவோம். சரி, இப்போ வணக்கம் சொல்கிறா சாமி. நீ ரொம்ப நாள் ஆச்சு வணக்கம் சொல்லி. வணக்கம். அம்மா அப்பா பயந்து ஓடுற போகிறாங்க அவங்க. வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு நீக்கு காபி நைட்டு இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு பூஞ்சி சேடசை பருப்பு பாங்காங் டபுள். ஓ பாப்கார்ன் சொல்லு ஒரு தடவை. பாங்காங் கிங்காங் கேள்விப்பட்டிருக்கீங்க? பாப்கார்ன் வேணுமான்னு கேட்குறான். என்னது? பாங்காங் வேணும். புது வேர்டு பாங்காங். இனிமேல் பாப்கார்ன் கிடையாது, பாங்காங். நீங்கள் தேட்டரில் போனால் கூட பாங்காங்னு சொல்லுங்க. அங்கே டப்பாவில் இருக்குல்ல, யார் வாங்கியிருந்தது? நேற்று அங்கே போயிருந்தேன். நேற்று சரணா ஸ்டோர் வழியாக வந்தேன், கண்ணாடி வாங்கிறதுக்கோசரம் போயிருந்தேன். அப்படியே கண்ணாடி வாங்கிட்டு, சூரி பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். பாப்கார்ன் ரொம்பலாம் தரதில்லை, எப்போவும் ஒரு தடவை தான். பிஸ்கட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து. லென்த்து வீடியோ கேட்டிருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு போர் அடிச்சிருங்க லென்த்து போட்டால் கூட. என்னடா இவன் தொண பேசாமன்ட்டு. இவன் பார்த்துங்க, 2 பேர் மூஞ்ச பார்த்துங்க. அங்கே பாம்பு வந்து ஷேவ் பண்ண மாதிரி விட்டுருங்க பாருங்க. ஓகே, போதும் எனக்கு தெரியாது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஓட்டத்தில் தானே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து சூரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சூரி ஸ்கூல் போயிருக்கானா இல்லையான்ட்டு. சூரி வந்து ஸ்கூலில் பொறுக்குப்பேட்டையில் ஸ்கூல்லாம் போனது கிடையாது. அவன் வந்து படித்த ஸ்கூல் வந்து ஸ்பாஸ்டின். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறாம, அந்த ஸ்கூல் பேர் வந்து ஸ்பாஸ்டின். எங்கே இருக்குன்னா மணிகுண்டு. தெரு பேர்
ஞாபகம் நான் சொல்ல மாட்டேன். நீ படித்த ஸ்கூல் தெரு. மணிகுண்டு. அப்புறம் என்ன தெரு? மணிகுண்டு. மணிகுண்டு கிட்ட, தண்டபுரம் மணிகுண்டு கிட்ட இருக்கு. ஸ்ட்ரீட் பேரு வீரா வேட்ரக்குட்டி. வீராக்குட்டி ஸ்ட்ரீட். வேட்ரக்குட்டி ஸ்ட்ரீட்டில் அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு. அங்கே போய் சூரி படித்தான். அங்கே போய் படிச்சுட்டு எப்படின்னா காலைல வீட்டிலேருந்து ஒரு எத்தனை மணி கிளம்புவேன்? 8 மணி. 8 மணி கிளம்புவான். 8 மணி 4 மணி. 8 மணி போய் 4 மணிக்கு வருவான். சாப்பாடு கட்டுன்னு போயிடுவான். நடக்க மாட்டான். காலில் வந்து இரும்பு ஷூ இருக்குது. கால் தொட வரைக்கும் இரும்பு ஷூ போட்டிருந்தாங்க. அதை வச்சுன்னு ஓரளவு படிக்கட்டை பிடிச்சின்னு செவுத்தை பிடிச்சின்னு நவுந்து போயிட்டு ரிச்சாவை பிடிச்சி ரிச்சாலே ஏறி உட்காரும். தெரியுமா? ரிச்சாலே ஏறி உட்காரும். அந்த கால் சரி இருக்காது. இருந்தாலும் அந்த இரும்பு ராடால் அவனே போய் உட்காந்துருவான். அந்த மாதிரியே நடக்கும். போயின்னு வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் தான் போயிருப்பான். அப்போ நடுவில் ஒரு நாள் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறப்போ குறுக்குப்பேட்டையில் ஒரு பெரிய மழை வந்துச்சு. நான் சூரி வீட்டெல்லாம் அதாவது வெள்ளம் வந்திருக்கு. நாங்கள் கவனிக்கல. அது என்னாச்சு அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். அந்த வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நான் படுத்துட்டு இருக்கேன், சூரி படுத்துட்டு இருக்கான். சூரி தலை, பனியன், லுங்கி, என்னுடைய தலை, ஜட்டி கிட்டி எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு தொப்பை கட்டி. அப்போ தான் எழுந்திரிச்சோம். நான் டக்குன்னு பனியன் மாற்றி எழுந்திரிச்சோம். பனியன்லாம் மாற்றிட்டு எந்திரிச்சு சேரில் உட்கார வைக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். அப்போ ஒரு ஜுரம் வந்துச்சு சூரிக்கு. ஒரு 7 நாள் ஜுரம். அப்போல்லாம் காலில் வந்து அசைவு இருந்துச்சு சூரிக்கு. காலெல்லாம் அசைப்பான், நல்லா தூக்கி வைப்பான். ரிச்சாவில் யாரன்னா பார்த்துங்க. அது மாதிரி தூக்கியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த 7வது நாள் ஜுரத்தில் வந்து இந்த இடம் வலிக்குதுண்ணா. இந்த இடம் வலிக்குது. தைலம் தேய்ச்சின்னு ஞாபகம் இருக்கேன். தைலம் தேய்ச்சினே அது எதுக்கு வலிக்குது, இங்கே வலிக்குது, பயங்கரமாக நைட்டெலாம் எழுதணும் தான். நான் ஃபுல்லாக தைலம் தேய்ச்சி இந்த தோலை உரிய ஆரம்பிச்சு. அவ்வளோ தைலம் தேய்ச்சிருந்தேன் நான். கடைசியில் ஒரு நாள் பொடுக்குன்னு 2 காலம் வந்து போச்சு. கால் தூடனா தூக்க முடியல, வேறு அசைடனா அசைக்க முடியல. அப்படியே அவுட் ஆகிட்டான். இடுப்பு கீழே ஒன்றுச்சு போயிடுச்சு. அது எதனால் இது மாதிரி ஆச்சு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுத்தாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எங்கே எடுத்தோம்? எந்த ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்தோம்? மேலே போயிட்டு அப்போல்லோ ஹாஸ்பிட்டல். நாங்கள் குறுங்குப்பேட்டிலேருந்து அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து போயிருந்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன சொன்னாங்க? ஸ்பைனல் கார்டில் அவனுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. இன்ஜுரி மீன்ஸ் டிபி அட்டாக் ஆகிருக்கு. டிபி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ணால் நடப்பான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இவன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து குறைஞ்சது 5 மாதம் இருந்திருப்பான். நோ பிளட் இருக்கேன். 5 இப்போ புது பிளட் போட்டுறேன். பழைய பிளட் எடுத்து வச்சுறேன். 5 மாதம் புது பிளட் எங்க அவர் கேட்டியா? அப்புறம் என்ன பேசியிருந்தாங்க? நான் என்ன பேசியிருந்தேன்? அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்து டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்போ ஆப்ரேஷன் பண்ணால் நடப்பான். கால் கொஞ்சம் அசிங்கம் பழைய மாதிரி வருவான்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அப்போ டீச்சராக இருந்தாங்க. ஓகே ஃபைன். ஓகே, இவனை சோப் போட்டால் கை வழுது, சேவ் பண்ண முடியல. இது ஈஸியாக மொல்லமாக புது பில்டாக ஈஸியாக வந்துடும். ஈஸியாக இருக்கா? அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதாவது முது வந்து கழுத்து, இந்த கழுத்துக்கு இந்த பக்கம் பேக் சைடு பேக் போன் வந்து இந்த கீழே மோஷன் போகிற வரைக்கும் ஆமாம் ஃபுல்லாக கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் ஏதோ பண்ணாங்க. என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். பிளட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு சூரிக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பிளட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 3 நாள் அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்தான். ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் ஒரு பெருசாக ஒரு ஒல்லி ஆகிட்டான். ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே ஒல்லி. அது சூரிய பட்டுனா கட்டிலோட கட்டிலாக இருப்பான்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்தான். அப்புறம் வந்து இந்த எலும்பு கூடு மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் இப்படி ஒன்று, பின்னாடி இப்படி ஒன்று, அதை இப்படி கட்டி வச்சுருந்தாங்க. ஞாபகம் இருக்கேன்? வெள்ளையாக இருக்கும். டைட்டாக கட்டி வச்சுருந்தாங்க ஸ்பைனல் கார்டு சரியாகணுன்ட்டு. அதெல்லாம் பண்ணி கடைசியில் என்னடானா உள்ளதும் போச்சு, நொல்லக்கண்ணா மாதிரி. ஆப்ரேஷன் பண்ணப்புறம் மொத்தமாக போச்சு. அப்போ யூரின் பேக் போட்டவன் தான். அப்போ நடுவில் போனால் யூரின் பேக் எடுத்தான். அப்புறம் அதுவும் உணர்ச்சி போயிடுச்சு. இப்போ சூரிக்கு வந்து இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாதால ஒன்றுக்கு வராது. ஒன்றுக்கு வர ட்ரை பண்ணால் கூட ஒன்றுக்கு வராது. வயிறு வீங்கிடும்.
வயிறு வீங்கிச்சுன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த யூரின் டியூப் பர்மனெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்டது எது யூரின் டியூப் போட்டிருக்கீங்க, எடுத்துட்டா நல்லான்னு. எடுத்துட்டா என்ன ஆகும் சொல்லி, யூரின் டியூப் எடுத்தா என்ன ஆகும், வயிறு பெருசாகி என்ன ஆகும், பெருசாகி அவங்ககிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்கிறேன், திருத்துருவானா அவ்வளோ பர்மனெண்ட். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு அதுக்கு போதும் தெரியல. இதான் சூரியோட கதை. அப்புறம் இப்போ இந்த வீராக்குட்டி ஸ்ட்ரீட்டில் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இன்னும் ஓரளவுக்கு நடக்க ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ இந்த ஜன்னல் இந்த செவுறு அது நான் தனியாக நிற்க மாட்டேன், அது சப்போர்ட் நின்றுதான். அப்படியே போச்சுங்க வாழ்க்கை. அப்புறம் வந்து எனக்கு நிச்சயார்த்தம் ஆச்சு. எனக்கு நிச்சயார்த்தம் வரப்போ நிச்சயார்த்தம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலும் படுத்தேன். கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தான். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கிடைச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் கேட்குறீங்களா? சிஎஸ்ஐ ரெயின் ஹாஸ்பிட்டல், ராயபுரம் ரெயின் ஹாஸ்பிட்டல். உடனே செய்ய பெரியவன். அப்புறம் சரியாகல. சரி அப்படியே வீட்டுக்கு கூட்டு விடுங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. அப்போ வந்து இப்போ வரைக்கும் யூரின் பேக் போட்டு தான் இருக்குது. இந்த யூரின் பேக் எப்போ எடுக்கிறது, கட்டிலேயே பத்துன்னு தான் பாவம், அசைவே இல்லாமல் இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து எங்கள் அம்மா நல்லா சாப்பாடுலாம் கொடுத்து கட்டு மேலே அப்படியே கக்கூஸ் போவான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ குளிக்க வைக்க முடியாது, பஞ்சு துணி எடுத்து. அதாவது கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்கலாம். ஒரே ஐடியா லைஃப் ஃபுல்லாக 50 வருஷமாக கஷ்டம் இப்படி கொடுப்பாருன்னா இது வந்து கர்மாவா இல்லாட்டி விதி பயனா என்னன்னு தெரியல. இங்கே ஒன்றும் இல்லைங்க. இப்போது அகமதாபாத்தில் ஒரு விமான விபத்து நடந்துச்சு. 243 பேர் அநியாயமாக இருந்தாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ளைட்டை தவறி விட்டுடுச்சு, தப்பிச்சிக்கினா. ஒருத்தன் குதிச்சிட்டான் கீழே. ஸோ 243 பேர் இறந்துட்டாங்க. அதில் செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 3 பசங்க, இவ்வளோ பேர் அநியாயமாக குடும்பமாக செத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா இருக்கிறவங்கலாம் செத்து போயிடுறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இது வேணும் சொல்ல. இந்த ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, ஒரு கேன் வச்சு ரோட்டில் நடந்தே போவாங்க, எங்கெங்கோ போகிறாங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 80-90 வயசு இருப்பாங்க. நல்லா நிலைமை இருக்குன்னு டப்புன்னு செத்துடுறாங்க. கடவுளே இந்த மாதிரி சோதிக்கிறாரு. விதியா கர்மாவான்னு தெரியல. அதெல்லாம் டைமா அவங்க விதி வந்தால் போய்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் உண்மை. அவங்க விதி எப்போ முடியுதோ அது வரைக்கும் இருப்பாங்க போல இருக்கு. என் விதி எப்போதே தெரிஞ்சிருந்தாலே யாரு என்னக்கா யாரு ஆள் குறிப்பிட்ட ஆள் வந்தாங்க. இங்கே ஆள் வந்தாங்கல்ல, இங்கே வருவார்ல இந்த சலூன் வந்து அவர் பேர் என்ன, தனுஷா வினோத்னு ஒருத்தர் வருவார் இங்கே சூரிய முடி வெட்டுறதுக்கு. சூரிக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி, அப்பாவுக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி ரவி. அப்போ ரவி இருந்தார். அப்புறம் வினோத் தானே வந்தாருங்க. இங்கே வந்து வினோத்ன்ற ஒருத்தர் வந்திருந்தார். சூரிக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணுவார். சூரிக்கு வரவன் நான் ஷேவ் பண்ணுறேன். முடி வெட்டுறது 750 ரூபா 1500 என்ன சார் ரொம்ப கேட்குறீங்க? இல்லை அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் யார் பாபு நானே கட்டேன். அந்த ஒரு இது வாங்கினேன், ட்ரிம்மர் வாங்கினேன். 1000 ரூபா அந்த ட்ரிம்மர். அந்த ட்ரிம்மர் வாங்கிட்டு அந்த ட்ரிம்மரில் நானே இங்கே பாருங்கள் திரும்ப இது இன்னைக்கு க்ளீனாக தான் இருக்குது. இது இந்த மாதிரி கட் பண்ணுறது 750 ரூபா. சரி அவர் போயிட்டார், ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார். எங்கே அவர் திண்டிவனம் அவர் போயிட்டார். இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் நண்பர், அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் 1000 ரூபா கொடுத்துருங்க இந்த மாதிரி முடிவிட்டு போய். இப்போ ட்ரிம்மரே 1000 ரூபா தான்ப்பா. சரி சொல்லு, ஒரு ட்ரிம்மர் ஒன்று வாங்கினேன். ட்ரிம்மர் தான் அது பேர், கர்ன்னு சேவ் நம்ம வாங்கி இப்போ நானே க்ளீனாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இதுதாங்க சூரியோட வாழ்க்கை வரலாறு. அதாவது எத்தனை பேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஷார்ட்ஸ் புதுசாக பார்த்தவங்கலாம் ஷார்ட்ஸ் நிறைய வீடியோ போடுறேன் இல்லையா. சூரி கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். நாங்கள் 8 பேரில் ஆஷான்றவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கெல்லாம் பெரிய டெலிவரி வரப்போ இறந்துட்டாங்க. குழந்தை டெலிவரி பண்ணுறப்போ இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து பெரிய அண்ணன், எங்களுக்கெல்லாம் பெரிய அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் சின்ன வயசுல இறந்துட்டார். அவர் போய் ஹேமந்த் குமார் சொன்னாங்க. ஒரு 4-5 மாதத்துல இறந்துட்டார், அவ்வளோதான். ஜெய் பாபா. கரெக்ட், ஓகேங்களா. ஜெய் ஆமாம். அப்புறம் வந்து இப்போ இருக்கிறது ஒரு இவனுக்கு வந்து இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 அக்கா இருக்காங்க. 3 அக்காவா? ஆமாம் 3 அக்கா இருக்காங்க.
2 அண்ணன் இருக்காங்க. ஆ 2 அண்ணன், நான் ஒரு அண்ணன், பாபு. இன்னொரு அண்ணன். பாலா. சரி. 3 அக்கா பேர் சொல்லு. ஜின்னு அப்புறம் மாய் ஆ ஒச்சா 3 அக்காங்க இருக்காங்க. முன்ன அக்கா 3 அக்கா வந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? தண்டம் தண்டம் இல்லை. ஒரு இந்த இவனுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, இவன் ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும். பேசிய 10 வருஷம் கிட்ட பாபு, எங்கள் அப்பா சாவுக்கு பெண்ணு கொடு 3 அக்காவும் என்னது? 3 அக்கா என்ன சொன்னேன்? முன்ன அக்கா தண்டம் தானே சொன்னேன். தண்டம் அவங்ககிட்ட சொல்லு. தண்டம் ஃபோன் பண்ணி என்ன சூரி சாப்பிட்டியா, குண்டியா, என்ன சாப்பிட்ட, வாரத்துக்கு ஒரு தடவை வேணாம், மாதத்துக்கு வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல் சூரியன் சொல்லலாம்ல. நீங்களாம் சொல்கிறீங்க, இவங்களாம் சொல்கிறாங்களா? உனக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து ஒன்று பார்க்குறாங்கல்ல, ஏன் கூட பிறந்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? தண்டம் தண்டம். ஸோ கடவுளுக்கு கண் இருந்தால் யாருக்கு என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுவார். ஓகேவா? சரி, நீங்கள் லென்த் வீடியோ கேட்டிங்களே, அந்த லென்த்தாக வீடியோ போட்டேன். இப்போ சொல்லுங்கள் சூரிய எப்படி இருக்கான்ட்டு அப்படியே தெரியுங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் அப்பா கட்டல மேல அக்கா ஐயோ 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 அத்தோட அவ்வளோதான். என்ன பண்ணுறது? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்னவே. இந்த காலத்தில் ஒன்றும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சூரியகிட்ட ஒரு 1 கோடி மதிப்புள்ள சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி கொண்டாடுவாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், போகிறேன் வரேன், கூட சின்ன கூட இருந்தாலும் சூரியக்கு என் மேலே பாசம், எனக்கு சூரிய மேலே பாசம். நான் சூரிய மேலே பாசமாக இருக்கேன், ஆனால் என் மேலே பாசமாக இல்லை. வாடா போடா கழுவுடா எர்ரா வெயிடா திமுறான வார்த்தைலாம் பேசிட்டு இருப்போம் இல்லை? எந்த கப்பாக்க ஆலை பாலா எட்ரவ பாபு. அப்போ ஹாஸ்பிட்டல் 6 மாதம் நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ சின்ன கம்பெனியில் கால பாலா எட்ரவ பாபு. ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலை தாண்டி வந்தாச்சு. சரி, கடவுள் வந்து யாருக்கு என்ன கொடுக்கணும்? ஒல்லி ஆகிட்டான். ஆக்சுவலாக வந்து சூரிய செத்து போடாதுன்னு நினச்சாங்க எல்லாருமே, தெரியுமா? மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாங்க, ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம். நல்லா நினச்சாங்க சூரிய செத்துருவான் அப்படியே நினச்சாங்க. பொழைச்சிட்டான். அதாவது இவன் வந்து ஆயுசு கட்டி ஒரு தடவை வந்து மாடிலேருந்து கீழே விழுந்தான். அப்படிலாம் தப்பிச்சு பண்ணிட்டான். கடவுள் அந்த உயிரை எப்படி வச்சுருக்காரு பாருங்க. அது மாடிலேருந்து ஊந்தாங்க ஒரு தடவை கீழே. அது சொன்னிய மேலே மூமெண்ட்டு சொல்லு. என்ன பெட்டி வை மாடிலேருந்து ஊந்தல அது சொன்னியா? முண்டு பாட் 3 பல்லச்சு வெடு 3 வெடு அம்மி கல்லு தொன்னி கல்லு டும். அதாவது மேலே கீழே விடுறப்போ ஒரு பெரிய கல்லு சாமான் வந்து தூக்கி தேய்ப்பாங்க. ஒரு கல் பெரிய ஸ்கொயர் கல் இருக்கும். அப்போ தான் ஒரு அம்மா, யார் தெரியல, அந்த அம்மா தெய்வம் மாதிரி வந்து அந்த கல்லை வந்து நவுத்தி போட்டு அங்கே தூக்கி வச்சாங்க. மேலே வந்து புதான்னு கீழே ஊந்தான். ஒருவேளை அந்த கல் அங்கே இருந்திருந்தான்னா இவன் காலி. ஆனால் அப்போ தான் அந்த அம்மா எடுத்து போட்டாங்க கல்லை. அப்போ தான் எடுத்து நவுத்தி போட்டு துணிட்டு வச்சாங்க. இவன் கீழே ஊந்தான். ஆனால் உடம்புல ஒரு அடிக்கல் எதுவுமே இல்லை. டாக்டர் கூட்டு போனால் இட்ஸ் நார்மல். வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. நம்ம சாதாரண ரோடு நட புல்லு தடி ஊந்தாலும் சில பேர் சாவரவங்க இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஓனர் யாருன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஓனர் இறந்துட்டார். நல்ல ஹெல்த்தியாக தான் இந்த வாக்கிங்கெல்லாம் போகிற எக்ஸசைஸ் பண்ண. ஓனர் வெயிட்டான ஆள். வாசப்படி தடிக்கி உள்ளே உட்காண்டார். வீழ கூட தடிக்க அப்படி உட்காண்டார். அவ்வளோதான். உட்காந்தவர் தான் எங்கள் ஓனர். கிட்டத்தட்ட அவர்கிட்ட 20 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் பேர் கூட மறந்துட்டேன் நான். சந்தன் பிரேம்லால் சந்த். உட்காந்தாரு. அங்கே உட்காந்த உடனே கால் இருந்த வாசப்படி தடிக்கு போய் உட்காண்டாரு. உட்காந்து அங்கே அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் ஓனரம்மா போய் தண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ளே எங்கள் அண்ணன் செத்துட்டாரு. அப்படியே உட்காந்து ஆரம்பிச்சிட்டு ஜஸ்ட்டு வாசப்படி தடிக்கு கீழே ஊழ உட்காந்தவரை செத்துட்டாரு. மேலேருந்து உந்தான் இவன் மாதிரி கத்து மாதிரி இருக்கான். அப்போ நான் கடவுளோட ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க? நம்மலாம் பார்த்து நடக்கணும். உட்காந்துனே இருக்கிற எப்போ உட்காந்து விட மாட்டான். நடக்கிறவங்க ஓடுறதான் விடுவாங்க. ஸோ உட்காந்து இருக்கிறதால சேஃப்டியாக இருக்கான். ஓகே, பாய்.
ஓகே பாய். பெரிய வீடியோங்க, போர் அடிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு. அம்மா முருகா, எவ்வளோ நிமிஷம்? 17 நிமிஷம். ஆதி ஆதி படுப்பு ஆபேட்ட நிறுத்து. ஓ வெள்ளி ஓ, இதில் என்ன டிவியில் சந்தி டிவி என்ன நாடகம் பேர்? 8 மணி நக்கம் மருமகள். மடுறமாக்கள். சரி ஓகே, பாய் பாய் சொல்கிறேன். மடுறமாக்கள் ஆபேட்ட சரி நான் பார்க்க. சரி ஓகே, பாய் சொல்கிறேன். ஓகே பாய். ஐயோ டூ வாங்க வெட்ட வாங்க. வருவாங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க.